84வது சங்கீதத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். அத ஆகாமிய கூடாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதில் என்ன போட்டிருக்குது? அப்படின்னா என்னது? ஆகாமிய கூடாரம்னா என்னது? ஆண்டவருடைய கூடாரம்னா தெரியும். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் உமது கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசற்படியிலேயே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன்கிறார். அதை நம்ம தமிழில் ஆர்சி பைபிளில் வாசிச்சா, வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கோயில் முற்றங்களில், முற்றம்னா திருந, உம் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற் காவலனாயிருப்பதே இனிமையானது. அல்லேலூயா. ஆகாமிய கூடாரம்னா எது? பொல்லாதவர்களின் கூடாரம், பொல்லாத மனுஷருடைய இருக்கிற இடம் அல்லது அவருடைய வீடு. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் கவனிங்க. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லதா இருக்கிறதுனால ஆகாமிய கூடாரங்களில் பொல்லாதவர்களின் கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை காட்டிலும், அங்கே போய் நான் இருப்பதை பார்க்கிலும் அவர்களோடு வாழுவதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில ஒரு காவக்காரனை போல அங்கேயே தங்கியிருப்பதை நான் சொல்லுங்க தெரிந்து கொள்ளுவேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா வாயை தரன்னு சொல்லுங்க. தெரிந்து கொள்ளுவேன், தெரிந்து கொள்ளுவேன். அது யார் சொல்றா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது தாவீது நாங்க போடல. அதுக்கு முந்தின அதிகாரம் ஆசாப் எழுதினது. இதுவும் ஆசாப் தான் எழுதியிருக்கணும். அதனால சங்கீதக்காரன் ஆகிய ஆசாப் இந்த காரியத்தை தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்மளிடத்துல கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம் கவனிக்கிறீங்களா? என்ன பார்க்கணும், கண்ணை மூடக்கூடாது. ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறது, நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாய்? 2 காரியத்தை இங்க சொல்றாரு. 1000 நாள் வாழ்வதை விட உமது பிரகாரங்களில், சொல்லுங்க, உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. 1000 நாள்னா என்னங்க? எத்தனை வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம். 1000 நாள் அப்படிங்கிறது எத்தனை வருஷம்? 3 வருஷம் முழுசா. 3 வருஷம் அனுசரிச்சு 3 வருஷம். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 90 வருஷம்னு வச்சுக்கோங்க. 90 வருஷம் வாழ்ந்தா ஓரளவுக்கு முழு வயசு தானே. வசனத்தின்படி 70 அல்லது 80 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 90 வருஷம் வாழ்றவன் எத்தனை நாள் வாழ்வான் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு கணக்கு தெரிஞ்சா நாங்க கணக்கு டீச்சரா மாறி இருப்போம்லைங்கிறீங்களா? 30 ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365. 10 வருஷத்துக்கு 3000, மொத்தத்துக்கு 30 வருஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,000 நாள் அனுசரிச்சு. 90 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெறும் ஒரு 32,000 நாள் தான். ஒரு மனுஷனுடைய 90 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தாலே மொத்த நாள் எத்தனை நாள்?
ஒரு 32,000 நாலு தான். இதுக்கு தான் இந்த பாடு. ஒரு 45 வயசை கடந்தவங்க இருந்தீங்கன்னா கையை உயர்த்துங்க. 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க கையை உயர்த்துங்க. 45 வயசு ஆகலையா? சும்மா கை தூங்க. 45 வயசுக்கு மேலே போயிடுச்சு எனக்கு. ஐயாக்கு எத்தனை வயசு? ஐயாக்கு எத்தனை வயசு? ஐயா உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 45க்கு மேலே. எனக்கு 45க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா பாதிக்கு மேலே என்ன செஞ்சாச்சு? 32,000ல் 16 தாண்டியாச்சு. ஆமென் சொல்லுங்களேன். கண்ணை மூடி முடிச்ச மாதிரி நேற்று தான் 1ஆப்புக்கும் 2ஆப்புக்கும் போனது மாதிரி தெரியுது. நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு அதுகளுக்கு 1ஆப்பு 2ஆப்பு பிள்ளை பேத்தி பேரன் வரப்போகுது. ஆமென். இப்படித்தான் கண்ணை மூடி முடிக்க முன்னாடி காரையும் முடிஞ்சு வரும். மொத்தமே 32,000 நாள் தான் வாழ போறான். அதுல அவர் சொல்றாரு 1000 நாளை பார்க்கிலும், ஒரு 3 வருஷம் உலகத்துல வாழ்றத பார்க்கிலும் உங்களுடைய பிரகாரத்துல போகிற ஒரு நாள் எனக்கு நல்லது. அதை ஒப்பிட்டு பாருங்களேன். அவர் சொல்றாரு 1000 நாள். அப்படின்னா ஒரு 3 வருஷம் அந்த உலகத்துல நான் என்ஜாய் பண்ணுவதை விட உங்க சமூகத்துல வந்து ஒரு நாள் இருந்துட்டு போறது எனக்கு பெருசுங்க. என்ன ஒரு மாதிரியா யோசிக்கிறீங்க? 3 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கலாம், 3 வருஷத்துல என்னென்னமெல்லாம் அனுபவிக்கலாம், எவ்வளவெல்லாம், எத்தனை மூடை உள்ள போகும், எத்தனை கோழி உள்ள போகும், எத்தனை ஆடு உள்ள போகும். அல்லேலூயா. மீனெல்லாம் அங்கே சேர்க்கலாம். மீன் எத்தனை மீன் உள்ள பறக்கும். ஞாபகப்படுத்தி கொடுக்கணும்ல, எடுத்து கொடுக்கணும் நமக்கு. ஆமென் சொல்லு. எத்தனை மீன் உள்ள போகுது, எத்தனை 3 வருஷத்துல எவ்வளவு அனுபவிக்கலாம். ஆனா அதெல்லாம் விட தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு நாள் எனக்கு நல்லதுன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன இன்னைக்கு ஆளை காணும்? பக்கத்து வீட்டில் கல்யாணம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு சொந்தக்காரனா உங்களுக்கு எதுக்கு? என்ன செய்யறது, பழகிட்டோம், எங்களுக்கும் கொடுத்தாங்க. அதனால ஆராதனையை கட் பண்ணிட்டு உருப்படியோட சேரவுன்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்றார் 3 வருஷம் நான் வாழ்றதை விட உங்க சமூகத்துக்கு வர்ற ஒரு நாள் நல்லதுங்கிறாரு. அப்படின்னா ஒரு நாள் தேவனுடைய ஆராதனையை கட் பண்றவன் 3 வருஷ வாழ்க்கையை இழக்கிறான்னு நான் சொல்றேன். இதுக்கு அல்லேலூயாவே வர மாட்டேங்குது. என்ன மௌனத்தை பார்த்தால் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் இருப்பது உலகத்துல 3 வருஷம் வாழ்றதுக்கு ஈடாகாதுங்கிறார். அடுத்து சொல்றார் ஆகாத பொல்லாதவர்களுடைய உலகத்துல வாழ்றோம், அவங்களோட வாழ்றதை விட உங்க சமூகத்துல ஒரு, அது என்ன சொல்றாரு, காவக்காரனா யாரு? வாட்ச்மேன். நமக்கு தமிழ்ல சொன்னாதான் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். காவக்காரன் இங்கிலீஷ்ல சொன்னா உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. தமிழ்ல வாட்ச்மேனா இருப்பது. ஏன்னா தமிழே பேசி பேசி பழகி போச்சு, இங்கிலீஷே தமிழாக்கியாச்சு. வாட்ச்மேனா நான் வாசல்ல இருந்தாலே அது எனக்கு போதும்ங்கிறார். அவர் உள்ள வர்றதையோ ஆராதிப்பதையோ கூட சொல்லல. எத்தனை பேர் வாசப்படியிலேயே உட்கார்ந்துருக்க விரும்புறீங்க? அது தேவனுடைய ஆலயம், நான் இங்கேயே உட்காந்து என் வாழ்க்கையை கழிச்சிடறேன்னு நினைப்பீங்களா? உள்ள வந்து ஆராதிச்சு ஆண்டவரை பாடி ஆண்டவரை துதிக்கணும்னு எல்லாரும் என்ன செய்வோம்? சங்கீதக்காரன் சொல்றாரு. இப்ப வந்து இதனால உங்களுக்கு ஆலயம்னு எடுத்துக்கொள்ளலாம். நீங்க கவனிங்க, இது ஆலயம். அவர் சொல்லும் போது ஆலயம் எது? அந்த நாள்ல அவர் அந்த சங்கீதக்காரன் வாழ்ந்த நாள்ல ஆலயம் இருந்ததா? ஆலயம் யாரு கட்டினா சொல்லுங்க? தாவீதுனுடைய மகன் கட்டுறார். அதே முதல் ஆலயம். அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது சொல்லுங்க? ஆசரிப்பு கூடாரம். ஒரு தோலை வச்சு, ஒரு துணியை வச்சு, ஒரு குச்சியை நட்டி அப்படியே சுத்துக்க வச்சு, மழை பெஞ்சா நிக்க இடம் இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றார் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வாசமாய் இருப்பது உலகத்துல 3 வருஷம் வாழ்றதை விட எனக்கு மேலுங்கிறார். எந்த இது? ஒரு கூடாரத்தை. அந்த நாட்கள்ல என்ன வசதி இருந்திருக்கும்? மோசே காலத்துல அந்த தகசு தோலை கொண்டு அந்த சிவப்பு கலர் மாட்டு தோலை வச்சு கூடாரம் போட்டு பார்க்கவே எப்படி இருக்கும்? பரதேசி தங்குறது மாதிரி இருக்கும்.
தேவன் அங்கதான் தங்கி இருந்தார். அந்த அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கதான் இருந்தது. கோயிலுக்கு போறோம் அப்படின்னா எங்க போவாங்க? ஊருக்கு வெளியில, அந்த ஊரை விட்டு வெளியே, இப்ப நம்ம சர்ச் இருக்கிறது மாதிரி ஊருக்கு வெளியில அந்த கூடாரத்தை போட்டு வச்சிருப்பாங்க. ஆசாரியர்கள் எந்நேரமும் 2 பேர் அங்க உட்காந்து தீபம் பொருத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். குத்து விளக்கும் பலிபீடத்தில் அக்கினியும் அவிந்து போகாம. ஏன்னா எந்நேரமும் என்ன செய்வாங்க? பலி செலுத்த வருவாங்க. அந்நேரம் பொருத்த முடியாது. பரிசுத்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். அவன் உட்காந்து அமராம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? அவன் பிளப்பு அவன் இருக்கிறான். ஆனா ஒரு சாதாரண மனுஷன் அங்க போய் நான் காவலாளனா இருக்கிறது எனக்கு மேலேன்னு சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஏன் அப்படின்னா அவன் ஏன் இதை தெரிந்து கொள்ளுகிறான்? இந்த உலகத்துல என்ஜாய் பண்றதை விட நான் தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ளுவேன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்று கர்த்தர் சொல்றாரு. மிக முக்கியமான ஒரு காரியம், நீங்க எழுதுறவங்க எழுதிக்கங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய தெரிந்தெடுப்பு என்பது மிக மிக முக்கியம், இம்பார்ட்டன்ட். நீங்க எதை சூஸ் பண்றீங்க? உங்களுக்கு வருகிற ஆப்ஷன்ஸ்ல, உங்களுக்கு வருகிற ஆப்பர்ச்சுனிட்டியில, உங்களுக்கு முன்னாடி வைக்கிற 2 காரியத்துல எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்றாரு, உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில், இதோ ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன். எதை எதை? சத்தமா சொல்லுங்க. எதை? வாழ்வையும் மரித்தலையும் மரணத்தையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், நீ எதனாலும் தெரிந்து கொள்ளுங்கிறார் ஆண்டவர். எப்பயுமே இதுதான்டா உனக்குன்னு தர்றதில்லை, இதத்தான் அப்படின்னு சொல்ல மாட்டார். எது உனக்கு சரியா செய், உனக்கு எது பிரியமோ அதை செய். கவனிங்க, என்ன பாருங்க. கன்னத்தில் கை வச்சு கப்பல்லாம் கவுரல, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கும் கப்பலே கிடையாது, அதனால கௌரவம் செய்யாது. கன்னத்தில் கை வச்சு என்ன செய்யக்கூடாது? அப்படியே கவலையில மூழ்கி போகக்கூடாது. கவலை பிசாசுனுடைய பெரிய ஆயுதம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கவலை, ஒரு ஆளுக்குள்ள கவலை வந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் ஓடியே போயிடும். விசுவாசம் பஞ்சா பறந்துடும். கவலைக்கும் விசுவாசத்துக்கும் நேர் எதிரி. ஆமேன்னு சொல்லுங்களேன். கவலை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல கவலை இருக்கிறார். உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது. இது வந்தா அது ஓடி போயிடும், அது வந்தா இது ஓடி போயிடும். அல்லேலூயா. நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம், சூஸ் பண்ணுகிறோம்ங்கிறத கர்த்தர் இந்த நாளில் நம்மகிட்ட கேட்கிறார். அல்லேலூயா. தெரிந்தெடுப்பில் தான் அவனவனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் ஆசீர்வாதமோ எதிர்காலமோ, எதிர்காலத்தில் ஆண்டவர் கொடுக்கிற நன்மையோ நித்திய வாழ்வோ, இவை எல்லாமே நாம் தெரிந்து கொள்ளுகிறது தான் இருக்கு. அல்லேலூயா. நல்லா சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் தெரிந்தெடுக்கிறது தவறான தெரிந்தெடுப்பு அப்படின்னா அதனால் வருகிற விளைவை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் சொல்றார், உனக்கு முன்னாடி நான் நல்லதையும் வச்சிருக்கிறேன், கெட்டதையும் வச்சிருக்கிறேன். நீ கெட்டதுதான் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிட்டு நல்லது நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? யார் பொறுப்பு அதுக்கு? ஆண்டவர் நல்லது தான்டா, இதாண்டா நல்லது, எட்ரா அப்படின்னு கையை பிடிச்சி இதை எடுக்க வச்சல புத்தியை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார். தந்திருக்காரா? ஆண்டவர் எனக்கு அறிவை தந்திருக்கிறாங்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் தரலைன்னு அர்த்தம். நல்ல புத்தியை தந்திருக்கிறார், தெளிந்த ஞானத்தை தந்திருக்கிறார். எது நன்மை எது தீமை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் படைக்கும் போதே ஒரு மனுஷன் அப்படி படைக்கல, படைக்கும் போது அப்படி படைக்கல. அவன் பாவம் செய்த போதுதான் கர்த்தர் சொன்னாரு, மனிதன் நம்மில் ஒருவனை போல நன்மை தீமை இன்னதென்று அறியக்கூடியவனானான் அப்படி சொன்னார். அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:22 வாசிங்க.
பின்பு தேவனாகிய கர்த்தர், ஆ, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல ஆனான். ம், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து போதும் போதும் இருக்கட்டும். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. எல்லாரும் கவனிங்க, அந்த வசனத்தை பாருங்களேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போலானான். அதுக்கு முன்னாடி, பாவத்துக்கு முன்னாடி அவனுக்கு செல்ஃபிஷ் கிடையாது, சுயசித்தம் அப்படிங்கிறது கவனிக்கிறீங்களா? உள்ள போகுதா? இங்கேதான் இருக்குங்கிறவங்க சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் இதெல்லாம் எழுதிட்டு வரல, இதை நான் குறிப்பில் வரல, ஆனால் இது ஃப்ளோ வருது. பாவம் செய்வதற்கு முன்னாடி மனுஷன் எப்படி இருந்தான்? அவனுக்கு சுய சித்தம் கிடையாது. அவன் நன்மை தீமைன்னு என்னன்னு அவனுக்கு தெரியாது. சொன்னா கேட்டுக்கிட்டு பேசாம இருப்பான். ஆண்டவர் சொன்னாரு, நடுவில் இருக்கிறத மட்டும் சாப்பிடாத, மற்ற எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொன்னாரு. சரின்னு ரொம்ப நாளா இருந்தாக. திடீர்னு வந்து ஒருத்தன் வந்து என்ன செஞ்சிட்டான்? குட்டையை கிளப்பி விட்டான். அப்படித்தானே? என்னைக்கு பழத்தை பறிச்சு புசிச்சான்? அவன் தூண்டின பொழுது, அவன் ஏவின பொழுது. அது வரைக்கும் பிரமாணம்னா பிரமாணம் தான். எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவம் செய்ய தெரியாது. எப்ப மையத்தில் பிடுங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு, விட்டு அதை மற்ற எல்லாம் அனுபவிச்சுட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் வந்து தூண்டி விட்ட உடனே, குட்டையை கலப்பின உடனே சந்தேகம் வந்துருச்சு. என்ன இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக என்ன செஞ்சிட்டா? விவரம் தெரிய செல்ஃப் அந்த புதுசா அந்த யோசிக்கிற தன்மை அவங்களுக்கு என்ன செய்யல. நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சிந்திக்கிற தன்மை இல்லை. அப்படித்தான் ஆண்டவரே சொல்றார். நான் சொல்லலை. அது அந்த இதை புசிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் அவங்கள்ட்ட வந்து எங்கன்னு கேட்குறாரு. பிறகு நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறதுனால, இவ்வளோ நாள் நிர்வாணமாக இல்லையா நீ? இவ்வளோ நாள் ரேமான் சாணி உடுத்தியிருந்த? ஆமாம் சொல்லுங்க. ரேமான் கோட்டா போட்டிருந்த நீ? சுடியும் மிடியுமா போட்டிருந்த? இவ்வளோ நாள் எப்படி இருந்த? நிறைய பேர் அரகுற நெத்திரையில் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னையத்தான் பார்க்கணும், மேலே நிமிந்து பார்க்கணும். அல்லேலூயா. பைபிளெல்லாம் இப்போ வாசிக்க கூடாது. கவனிங்க, ஆண்டவர் பாவம் செய்வதற்கு முன்னாடி அவங்களை எப்படி வச்சிருந்தாரு? அவங்க அப்பயும் நிர்வாணமா தாங்க இருந்தாங்க. இப்ப மட்டும் நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறபடியினால் அத்தியிலைகளை தைத்து உடுத்தி கொண்டோம். ஏன்னா இவ்வளவு நாள் என்ன செஞ்ச? ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய மகிமை மூடி இருந்தது. அவங்களுக்கு தன்னுடைய சுய உணர்வு, நன்மை தீமை எதுவுமே தெரியல. ஆனா பாவம் செய்த பொழுதுதான் என்ன வந்தது? நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல். கர்த்தருக்கு நன்மையும் தெரியும், தீமையும் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நன்மைனா தெரியுமா தெரியாதா? தீமைனா தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நன்மை தீமை தெரியுமா தெரியாதா? தெரியாதுங்கிறவங்க சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொந்த புத்தியை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நன்மை தீமை இன்னதுன்னு நமக்கு என்ன செய்யும்? தெரியும். இது போக பரிசுத்த ஆவி வந்து நம்மளுக்கு நல்ல புத்தியை என்ன செஞ்சிருக்காராம்? தெளிந்த புத்தியை வேற தந்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, அவருடைய பிரகாரத்தையும் ஆலயத்தில் தங்கியிருப்பதையுமே தெரிந்து கொள்வேங்கிறார். இன்னைக்கு நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்குது? நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது? நான் சூஸ் பண்றது எப்படி இருக்குன்னா, தேவ சமூகத்தில் நான் வாழ்றதா எனக்கு நல்லதா தெரியுதா? தேவ சமூகத்தை விட்டு ஓடி இந்த உலகத்தினுடைய பாவ பிரசன்னத்தில் இந்த உலகத்தோடு உலகமா மிங்கிள் ஆகிறதுல எனக்கு விருப்பம் இருக்கிறதா? எதுல நமக்கு வாஞ்ச இருக்குது?
எதை நம்ம வாஞ்சிக்கிறோமோ அதை சூஸ் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப நாளா ஒரு ஆசை சில பேருக்கு அப்படின்னு வைங்களேன், ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து இது மாதிரி நமக்கு கிடைச்சிடாதா, நான் வாங்கும்போது இப்படிப்பட்டதெல்லாம் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு நாள் திடீர்னு ட்ரெஸ் எடுக்கணும்னு போகிறீங்க, நீங்கள் என்ன கற்பனை பண்ணீங்களோ அந்த ட்ரெஸ் அப்படியே உங்களுக்கு தச்சது மாதிரி இருந்தா விட்டுட்டு வந்துடுவீங்களா? சொல்லுங்க. ஆஹா இவ்வளவு நாளும் அப்படின்னு சொல்லி உடனே அதைத்தானே எடுப்பீங்க, வேற ஏதாவது சூஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா இவ்வளவு நாளும் கற்பனையில் என்ன ஓடுனது அது மாதிரி எடுக்கணும், அது மாதிரி. அப்படின்னா எதை வாஞ்சிக்கிறோமோ எதை ஆசைப்படுறோமோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், செய்வோம். எதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அது கிடைச்ச உடனே அல்லேலூயா சொல்லுங்க. இவர் சொல்றாரு, நான் அதின் மேலேயே வாஞ்சியா இருக்கிறேன், தேவ சமூகத்தின் மேலேயே வாஞ்சியா இருக்கிறேன். எத்தனை பேர் தேவனோடும் தேவ சமூகத்தோடும் தேவ பிள்ளைகளோடும் தேவனுடைய சபையாகிய ஐக்கியத்தோடும் ஐக்கியமா இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய காரியம் இருக்கு, எப்படி சொல்லேன்னு தெரியல. நீங்க யோசேப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல். இப்போ உங்களுக்கு வசனம்லாம் எடுக்க டைம் இல்லை, நேரடியாக சொல்கிறேன், கவனிங்க. என்ன கொஞ்ச நேரம் பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு விரும்புகிறேன், கொஞ்சம் ஒத்துழைங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். யோசேப்பு தெரியுமா? தெரியுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். யோசேப்பு எனக்கு தெரியுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த எந்த யோசேப்பை சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? நான் பைபிளில் சொல்கிறேன், ஆதியாமத்தில் இருக்கிற 39ஆம் அதிகாரத்தில் அங்கே அவன் ஒரு வீட்டில் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு டெம்டேஷன், சோதனை வருகிறது. அவனுடைய மனைவினா அவங்க எஜமானுடைய மனைவி என்னோடு தவறாக நடன்னு சொல்றா. இவன் இந்த நேரத்தில் ஒரு தெரிந்தெடுப்பு வேண்டியிருக்கு, இவன் சூஸ் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அவன் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறான். என்னன்னா அவ சட்டையை பிடிச்சு இழுக்கிறான். ரெண்டாவது அவன் ஒரு அடிமை. அடிமைக்கு உரிமை, சுயமா தெரிந்தெடுக்கிற உரிமையே கிடையாது. அது இவனை அடிமையா வாங்கின எஜமாட்டி இவனை வேலைக்காகத்தான் வாங்கியிருக்காளே தவிர இவன் ஜீவனையா வாங்கியிருக்கா? எனக்கும் தேவனுக்கும் உள்ள இந்த தொடர்பை உன்னால கட் பண்ண முடியாது அப்படின்னு அவன் திடமா இருந்ததுனால இப்ப ஒரு சோதனை வருது. என்ன சோதனை வருது? என்னோட தவறா என்ன செய்ய, தவறான ஒரு உறவுக்கு கூப்பிடுறா. சட்டையை பிடிச்சு சொல்லுங்க இழுக்கிறா. 39ஆம் அதிகாரத்தில் இருக்குது இது. நீங்க போய் வீட்டில் போய் வாசிச்சுங்க, நேரம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இவனுடைய தெரிந்தெடுப்பு இப்ப எஜமாட்டிக்கு கீழ்ப்படுகிறதா, எஜமானருக்கு கீழ்ப்படுகிறதா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா நிறைய வாசிச்சுன்னா குழம்பிடுவீங்க. இப்ப தன்னை உண்டாக்கின எஜமானர் அவர் அடிமையா இருக்கான். அந்த எஜமாட்டி தப்பு பண்ண கூப்பிடுறான். இப்ப எந்த இதை தேர்ந்தெடுக்க? எஜமானருக்கு கீழ்ப்படிஞ்சா இவனை கொலை கூட செய்ய முடியும் இவளால. ஏன்னா விலை கொடுத்து வாங்கி இருக்கிறா. இவங்க வீட்டுக்காரன் அந்த யோசேப்பை பணம் கொடுத்து 20 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கினவன்ட்ட 30 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கி இருக்கிறான். அப்படின்னா இவனை முழுவதுமா இவனை என்ன செய்யனாலும் அவனுக்கு அதிகாரம் இருக்கு. என்ன செஞ்சிருப்பான்? என்ன செய்ய முடியும் அவன்? என் வீட்டுக்காரிய நீ என்ன செஞ்சிட்ட, தப்பா நினைச்சிட்டடான்னு அவ பொய் சொன்னதை நம்பி இவனை கொன்றிருந்தா கூட சரீரத்தை தானே கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. கொன்னா என்ன ஒரு ஆளு கொல்றான் அப்படின்னா என்ன செய்யறான்? சரீரத்தை விட்டு உயிரத்தை எடுக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் உயிரை கொடுத்தவரை விட்டு பிரிக்க பிசாசு நினைக்கிறான். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு தெரியல. சரீரத்தை விட்டு உயிர் எடுக்கிறது பெருசா, உயிரை கொடுத்தவரை விட்டு உயிர் பிரிகிறது பெருசா? நிறைய பேருக்கு இன்னும் புரியல.
இன்னைக்கு நிறைய பேருக்கு பாதிப்பு என்னன்னாக்கும் சரீரத்திலிருந்து உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் நினைக்கிறாங்க. இல்லை, உயிரை கொடுத்தவரை விட்டு போறதே ரொம்ப மோசமான காரியம். அதனால தான் ஆண்டவர் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சொன்னா யாரும் எடுக்க வேண்டாம். 10:36 நினைக்கிறேன். சரீரத்தை கொலை செய்து, அப்படி சொல்லப்பட்டிருக்கு, சரீரத்தை கொலை செய்து அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு மனுஷனுக்கு நீ பயப்படாத. ஆத்துமாவையும் ஆவியையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, சரீரத்தை கொலை செய்யறவன் என்ன செய்ய முடியும்? ஒருக்க வெட்டுவான், ஒருக்க சுடுவான், அதுக்கு மேல என்ன செஞ்சிருவான் சொல்லுங்க? ஒருக்கத்தானே. அவர் முத்தையா பாஸ், எனக்கு ஞானசானம் கொடுத்த முத்தையா பாஸ் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், திடீர்னு வந்து அவர் சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட வீரர், இப்ப இல்ல, அவர் மகிமைக்கு போயிட்டார். அவர் சொல்லுவார், நெத்தியில துப்பாக்கிய வச்சு இயேசுவை மறுதளிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன கேட்பேன் தெரியுமா அவனை அப்படின்பார். என்ன எத்தனை தடவை சுடுவேன்? அவன் என்ன எத்தனை தடவை சுடுவேன்? ஒருக்கத்தாண்டா சுடுவேன், நான் போயிடுவேன்டா எங்க அப்பாட்ட, நீ எங்கடா போவேன்னு கேட்பேன். அவன் யோசிச்சு துப்பாக்கி எடுத்துருவான். ஆமென்னு சொல்லுங்களேன். அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லிடுவேன். தைரியம் வேணும். எத்தனை தடவை சுட முடியும்? தலையில வச்சு ஒருக்க சுட்டா கீழே விழுந்துருவான், சீவன் பரலோகத்துக்கு போயிடும். ஆமென்னு சொல்லுங்களேன். ஈஸியா போயிடுச்சு. ஈஸியா போயிடுச்சா இல்லையா? நீங்களா செத்து உள்ள பாவம் இருந்தா நரகத்துக்கு போயிருவீங்க. ஆனா நீங்க பாவத்தோடயே இருந்து, பாவமே இன்னும் கொஞ்சம் இருந்து, இன்னும் நான் பூரணம் ஆகலைங்கிற ஒரு நிலைமையில இயேசுவுக்காக நீ செத்தேன்னா பரலோகத்துக்கு போயிருவேன். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம். புரிஞ்சதா? பரலோகத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுமா? இயேசுவுக்காக ரத்த சாட்சியா மரிச்சிடுறது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க இருக்கீங்க, நான் பூரண புருஷனா, கர்த்தர் இப்ப வந்தாலும் உடனே பக்குன்னு போயிருவேன், அவர் முகத்தை நான் தரிசிப்பேங்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். முழிக்கிற மொழியை பார்த்தா திருவிழா கடையில் காணா போன புள்ள மாதிரியே தெரியுது எல்லாரையும். நான் சொல்றது புரியலையா? ஆண்டவர் இந்த நாளில் வர்றாருங்க. வந்த உடனே அவரை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேங்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். பூரணமாயிட்டேன், எனக்கு பாவமே கிடையாது, நான் ஆண்டவருக்கு ஆயத்தமா இருக்கேன், நீங்க கை உயர்த்துங்க. ஐயா சொல்றேன், நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எனக்கு எதுவுமே இந்த கிடையாது, எப்படா வருவேன், நான் போகணும்னு நினைக்கிறேன்னு கை தூக்குறாரு. பூரணமானவங்க ஒருத்தரும் கிடையாது. ஆனா பூரணப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தருக்காக நான் இரத்த சாட்சியாய் மரிப்பது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னா அந்த வைராக்கியம், கர்த்தருக்காக நான் நிற்கும் போது இந்த சரீரத்திலிருந்து உயிரை எடுத்துருவான், அவ்வளவுதான் முடியும். வேற ஏதாவது செய்ய முடியுமா? ஒரே சுடுதேன் அப்படின்னா உடனே பரலோகம் வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு சிம்பிளான வாழ்க்கை. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எப்படா நெத்தியில சுடுவான்னு நினைக்கிறோம். சில பேருக்கு புரியுது, எனக்கு வந்ததே தப்பு அன்னைக்கு அப்படின்னு. நெசமா சொல்றேன், எங்க பாஸ்டர் எங்களை அப்படித்தான் சொல்லி வளர்த்திருக்காரு. ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு எவன்டா முதல்ல வர்றான்னு முதல் ஆளா கொண்டு தலையை கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னு, உடனே பரலோகத்துக்கு போயிடலாம்ல பாரு. ஆமென் சொல்லுங்களேன். உடனே பரலோகத்துல ஸ்பெஷல் இடம். நீங்க வேணா பைபிள்ல போய் வாசிச்சு பாருங்க. ரத்த சாட்சிக்குன்னு ஒரு சிறப்பிடத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஆமென். இந்த உலகத்துல கர்த்தருக்காக எவ்வளவோ ஆசிகளையும் அந்தஸ்தையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் பட்டு செத்து போனா கூட அந்த இடம் கிடைக்காது. ஆமென். அதனால நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, யோசேப்புக்கு இப்ப ரெண்டு ஆப்ஷனு. ஒன்னு, ஜீவனை கொடுத்தவருக்கு உண்மையா இருக்கவா, இந்த சரீரத்தை விலை கொடுத்து வாங்கினவளுக்கு உண்மையா இருக்கவா. புரிஞ்சதா உங்களுக்கு? யோசேப்பு அந்த நிலைமையில தெரிந்தெடுத்த ஒண்ணு தெரியுமா? என் தேவனுக்கு நான் உண்மையா இருப்பேன். ஆமென். தாவீது ஒரு சம்பவத்துல மாட்டினான். நீங்க போய் வீட்டில் போய் வாசிச்சுக்கங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலே இருக்கும். என்ன தெரியுமா? ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற நாட்கள் வருது. எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு இவர் அரண்மனையில் என்ன செய்யறாரு?
பைபிளே வாசிக்கிற பழக்கமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். சத்தமாக சொல்லுங்க. எதுக்கு வாசிச்சாதான் வாசிப்போம். நீங்கள் அப்படி போட்டு விடுங்க. 2 சாமுவேல் 11:1. ராஜாக்கள் எல்லாரும் யுத்தத்திற்கு போகும்போது எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு இவர் வீட்டில் இருந்தார், எருசலேமில் இருந்தார். அதுதான் இவர் சிக்கல். எல்லாரையும் யுத்தத்துக்கு போயிட்டு இவர் வீட்டில் இருந்தாரு. அடுத்தவனுடையதான மனைவியை அப்பொழுதுதான் அவர் அபகரித்தார். லேலூயா, லேலூயா சொல்லுங்க. நீங்க வீட்டில் போய் அந்த இதை தொடர்ச்சியாக வாசிச்சு பாருங்க. இவருங்க எல்லாரும் யுத்தத்துக்கு போய் அங்க போர் முகத்தில் நின்றுகிட்டு இருக்காங்க. இவர் அப்படியே மேல் வீட்டில் ஏறி உலாத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது வசனமா 3வது வசனத்தில் உப்பரிகையின் மேல், அரண்மனையினுடைய உப்பரிகையின் மேலனா உயரமான இடத்துல ஏறி இவர் உலாத்திக்கிட்டு இருக்காரு. மற்றவங்களை எங்க போயிருக்காங்க? போர், சண்டை, நாட்டுக்கு சண்டை. தளபதி போயிருக்காரு, மக்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. இவர் உலாத்துறாரு. தெரிந்தெடுத்தது தப்பு. ஏங்க, தேசத்துக்காக போய் யுத்தம் பண்ற ராஜா இருந்தா எப்படி இருக்கும்? லேலுயா சொல்லுங்க. யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவன் போய் யுத்தம் பண்ண அந்த பாவத்தில் விழுந்திருப்பானா? எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. இவருக்கு என்னன்னாகும், பொழுது போகல. என்னடா எல்லா பேரும் போயிட்டாங்க, நம்ம மட்டும் உட்காந்துருக்கோமே, ஏறா மேலன்னு சொல்லி அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு இருந்தாரு. அது வீட்டுக்காரிங்க என்ன செஞ்சாங்க, ஆம்பளையெல்லாம் போயிட்டாங்க, வீட்டுக்காரன் புருஷன் போயிட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாக குளிச்சிருப்பா போல. ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த பச்சைப்பாலை வந்து லேட்டாக குளிச்சிருக்கா. அந்த காலத்தில் நம்மளை மாதிரி ஒரு அடக்கம் கொடுக்குமா? பாத்ரூம் இல்லாமல் ஒரு சேலையை கிளையை கட்டி குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. இவர் மேலே இருந்து பார்த்து விட்டார். பார்த்தாரா, சோழி முடிஞ்சு வச்சு. இப்போ இவன் யுத்த காலத்துக்கு போயிருந்தான்னா இந்த சம்பவம் நடந்திருக்குமா? அப்ப யுத்தம் பண்ணும்போது சும்மா இருக்கிறவன் பாவத்தில் விழுகிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ தெரிந்தெடுக்கிறது என்னது? நடக்கிறது யுத்தம். ஆவிக்குரிய யுத்தத்தில் நீ பங்கெடுக்காம சும்மா உட்கார்ந்திருந்தா நீ பாவத்தில் விழுகிறது நிச்சயம். லேலுயா, லேலுயா சொல்லுங்க. கவனிங்க. இங்க என்ன பாருங்க, சில பேர் கவுந்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் எவ்வளவோ நாள் சொல்றேன், பக்கத்துல தட்டி விடுங்க. லேலுயா, யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நீ போய் சும்மா உட்காந்து ஒலாத்திக்கிட்டு இருந்தேனா பிசாசு உன்னை கவுத்துவான். ஜாக்கிரதை. அவனை கவுத்துனான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் பாருங்க. அந்த நாசக்கேடானது அவனுடைய வாழ்க்கை. ஆவியானவர் அவனை குறித்து எழுதும் போது உரியாவின் மனைவியாயிருந்த பத்சேபாளுடைய விஷயத்தை தவிர வேற எதுலையும் அவன் தப்பு செய்யலன்னு இருக்கு. தப்பு செய்ய அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணம் யுத்தம் பண்ணும்போது சும்மா இருந்தது. ஆமென். யுத்தத்தை செலக்ட் பண்ணணும். நமக்கு கர்த்தர் கொடுத்த யுத்தத்தில் நமக்கெல்லாம் சரியா வராதப்பா. நமக்கு ஜெபம் உபவாசம் எல்லாம் லாய்க்கே படாது. நம்ம நிம்மதியா வேலை பார்த்தோமா, வீட்டில் இருந்தோமா, சாப்பிட்டோமா. சும்மா இருக்கிறவனத்தை சொல்லுங்க. சும்மா இருக்கிறவனுடைய இருதயம், எல்லாரும் வாயத்தரன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா இருக்கிறவனுடைய இருதயம், சத்தமே வர மாட்டேங்குது, வராது. சத்தமா சொல்லுங்களேன். பிசாசின் தொழிற்சாலை. அல்லேலூயா. சேர்ல இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். சும்மா இருக்கிறவருடைய இருதயம். சேர்ல இருக்கீங்கல்ல, சேர்ல உட்கார்ந்துருக்கிறவங்க சொல்லுங்க. சும்மா இருக்கிறவருடைய இருதயம், சும்மா இருக்கிறவருடைய இருதயம் சொல்லுங்க. நான் சொல்றதை சொல்லுங்க. சும்மா இருக்கிறவருடைய இருதயம் பிசாசின் தொழிற்சாலை. நான் சொல்லும் போது சும்மா இருந்தாலும் பிசாசு உங்களுக்குள்ள வந்துருவான். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் சொல்றது. நீ முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கப்படாது, கண்ணை மூடிக்கிட்டே இருக்கப்படாது. நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீங்க பேசணும். சும்மா இருந்தா பிசாசு வேற எங்கேயாவது கொண்டு போயிருவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசுவா தெளிவா சொல்றாரு. 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, கர்த்தரை சேவிப்பது ஆகாததென்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்?
அப்படின்னு கேட்குற. நீ இதை ஆண்டவரை தேடுறதுக்கு, ஆண்டவருக்கு கீழ்ப்பிடிக்கிறதுக்கு, ஆண்டவருடைய காரியத்தில் நீ போவதற்கு உனக்கு பிரியம் இல்லாமல் போனால், வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அங்க சொல்ற தெரிந்து கொள்ளுங்கள், சூஸ் பண்ணுங்க சொல்றாரா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? தெரிந்து கொள்ளுங்கள். நீ கர்த்தரை தெரிந்து கொள்றியா அல்லது விக்கிரகத்தை தெரிந்து கொள்றியா? அதுக்கடுத்து அடுத்து மீதி சொல்றாரு, இல்ல 15 தானே, யோசுவா 24:15 இன்னும் பாதி வசனம் இருக்கு. அதுல நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு 24:15 நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக நீ எப்படி வாழ்ந்தாயா அப்படிப்பட்ட போய் தேவர்களை சேவிக்க போறியா? வாசிங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எதை தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை தேடுகிறத தெரிந்து கொள்வோம். அப்படி சொல்றோமா? இல்ல, விக்கிரகங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாதவங்க தெரிந்து கொண்டா முடிவு பரிதாபம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய காரியம் இருக்கு, சொல்ல முடியாது. இது வரிசையா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நம்முடைய திருமண காரியங்கள், நம்முடைய திருமணம் நம்ம இது இல்லை, நம்ம பிள்ளைகளுடைய திருமண காரியம், அதுல தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய வீட்டில் ஒரு விசேஷம் வருது, அப்பதான் தெரியும். சுபமூர்த்த சுபதினத்தில் இந்த லக்கணத்தில் இந்த நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. ஒழுங்கத்தை நம்ம இந்த யோகத்தில், இந்த லோகத்தில், சரியான யமகண்டத்தில், ராகு காலத்தில் இந்த திருமணம் அபசகுன தினத்திலே நடைபெறும். அல்லேலூயா. எல்லாம் இங்க வந்து மாவிடிக்கிறலாம் சேருதேன். உன் பத்திரிக்கையை பார்க்கும் போதே உன் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும். அல்லேலூயா சொல்லுங்க. பொண்ணு பார்க்கும் போதே, பொண்ணு பார்க்க சொல்லும் போது, மாப்பிள்ளை பார்க்க சொல்லும் போதும் தான் தெரியும் நம்ம வர்ணத்தில் பார்த்துருக்குதா சார். அல்லேலூயா. நம்முடைய திருமண காரியங்கள்ல தான் நம்ம தோல் உரிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு கட்டி கொடுக்க போகும்போது தெரியும், பாஸ்டர் நம்ம ஜாதியிலேயே பார்த்துருங்க பாஸ்டர், ஏன் நீ பரிசுத்த ஜாதியா மாறலையா, ரட்சிக்கப்படலையா அப்படின்னு கேட்ட. இல்ல பாஸ்டர் ரட்சிக்கலாம் பட்டாச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி. 40 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டீங்கிற, இன்னும் நம்ம ஜாதிங்கிற. நீ என்ன ஜாதி? நீ என்ன ஜாதின்னு கேட்கிறேன். மறந்தே போவதாக. நீங்க பதில் சொல்லுங்க, நீ என்ன ஜாதி? பாஸ்டர் நம்மெல்லாம் ஜாதியை பத்தி பேசப்படாது. ஆமேன். பிற எப்படி நீங்க ஜாதியை பத்தி கேட்குறீங்க? நான் கேட்கத்தான் செய்வேன். என்ன ஜாதி? என்ன ஜாதியில் இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட ஜாதியா, ரட்சிக்கப்படாத ஜாதியா? இடிக்குதா இடிக்குதா இடிக்குதா? உன் கல்யாணத்தில், உன் பிள்ளை கல்யாணத்தில் தான் உன் வேஷம் விளை என்ன செய்யும் சொல்லுங்க. வேஷம் கலைகிற இடம் கல்யாணம், பத்திரிக்கை மேல. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா, ஆமென். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கீழே சுபமூர்த்த சுபதினத்தில் அந்த லக்கணத்தில் இத்தனை மணிக்குள் இருந்து இத்தனை மணிக்குள். ஏன் கொஞ்சம் விலகிருச்சுன்னா என்ன? அதுல யமகண்டம் வருது. நீ இதை அடிக்கும் போதே உனக்கு யமகண்டம் தான் நடக்குது. அல்லேலூயா. ராகு காலம்தான் உனக்கு பிடிச்சிருக்கு. நீ கர்த்தரை தேடுனா எல்லாம் கிளியர் ஆயிடும்.
நீ ரட்சிக்கப்பட்டுட்டா உனக்கு யமகண்டமும் கிடையாது, ராகு காலமும் கிடையாது, கெட்ட நேரமும் கிடையாது. சூரியன் உதிச்சிருச்சுன்னா நல்ல நாள் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமே கேட்க மாட்டேங்குது. இடிக்குது பாஸ்டர், இடிக்கத்தான் செய்யும். ஆமென். ஜாதி அப்படிங்கிற உணர்வு உள்ள இருந்ததுனால இன்னும் நம்ம ரட்சிக்கப்படலேன்னு அர்த்தம். ரைட்டு, ரொம்ப நேரமாக கூடாது, நான் சீக்கிரமா போறேன். அடுத்து திருமணத்தில் நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்னங்கிறத சொல்றேன். கர்த்தருடைய சித்தம், என் ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிறது கிடைக்கும், அவர் நினைக்கிறது நடக்கட்டும், இதுதான் நம்ம தெரிந்தெடுப்பா இருக்கணும். ஆமென். அது இல்லாம இப்படித்தான் இதுதான். சில பேருடைய பயோடேட்டா வந்து தொலையுது பாருங்க, நாசமா போக. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஆமான்னு சொல்ல மாட்டேறீங்க. சில பேருடைய பயோடேட்டா வருது, இந்த கலரில் இருக்க வேண்டும், இந்த படிப்பு படித்திருக்க வேண்டும், இவ்வளவு சம்பளம் வாங்க வேண்டும், இத்தனை அந்த ஜாதியில் இருக்க வேண்டும், இவ்வளவு உயரம் இருக்க வேண்டும். ஏசுனார் உங்கள்கிட்ட வந்து பயோடேட்டா கொடுத்தாரா, இப்படித்தான் உனக்காக சிரிச்சு வச்சிருக்கேன்னு? இவங்க விருப்பம், சுய விருப்பம் பூரா எழுதி, நான் சொல்ல உனக்கு 45 இல்லை 55 வயசு ஆனாலும் கல்யாணம் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சித்தத்துக்கு ஏற்ற எனக்கு இந்த தகுதி, என்னுடைய தகுதி இது. நான் படிச்சிருக்கேன், இவ்வளவு இருக்கேன், இவ்வளவு உயரமா இருக்கேன், இவ்வளவு தண்டி இருக்கேன், இப்படி இருக்கேன், என் போட்டோவை பார்த்துக்குங்க, தேவ சித்தத்தின்படி அப்படின்னா முடிஞ்சு போச்சுல. இந்த ஜாதி, இந்த உயரம், கூட பிறந்தவங்க இருக்கக்கூடாது, அது வேற. மாமியா விசேஷமா இருக்கப்படாது. அப்புறம் இருந்தா கொன்னுட்டா அவனை கல்யாணம் முடிக்க முடியும்? மாமியா இருந்தா அவளை போட்டு தள்ளிட்டா அவனை கல்யாணம் முடிக்க முடியும்னு கேட்கிறேன். இதெல்லாம் கொண்டு போய் பரலோகத்தில் வச்சா பரலோகம் நாரி பேரும் சொல்லி ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஒன்று அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஜாக்கிரதை. ஆமென். அடுத்த காரியம், படிப்பு விஷயத்துல தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா எப்படி வரணும், எப்படி மாறணும்னு எனக்கு இருக்கிற விருப்பத்தை அல்ல, தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறாரோ, எப்படி வைக்க நினைக்கிற, நான் பாருங்க எங்க வீட்டிலேயே நான் தான் ரொம்ப படிச்சவன். புரியுதா உங்களுக்கு? எங்க வீட்டிலேயே நான் தான் ரொம்ப படிச்சவன். மொத்தம் 6 பேர். எங்கள் அண்ணன், ரெண்டாவது அண்ணன், 3வது நான், 4வது தங்கச்சி, 5வது தம்பி, 6வது தங்கச்சி. 6 பேர் இருக்கோம். 7 பேருக்கு ஒரு ஆள் இல்லை. இந்த 6 பேர்லையும் அதிகமாக படித்தது நான் தான் ஏழாப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். 7 முடிச்சிருக்கிறேன். என் கடைசி தங்கச்சி வெறும் எம்எஸ்சி தான் படிச்சிருக்கா. புரியுதா உங்களுக்கு? அவள் வெறும் எம்எஸ்சி தான் படிச்சிருக்கா. எங்கள் அண்ணன் ஒரு ஐடிஐ முடிச்சு அது வேலைக்கு போயிடுச்சு. எனக்கு அடுத்து எங்கள் 2வது அண்ணன், அவன் என்னை விட கொஞ்சம் 2 வயசு 2 படிப்பு முடிச்சான். கடைசியாக படித்தது நான். ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுப்பேன். ஒரு 10ஆப்பு கூட நம்மளை படிக்கிறதுக்கு அனுமதிக்கலை. ஆமென்னு சொல்லுங்களேன். நானும் 3ஆப்புலையே முடிச்சுட்டு 4ஆப்பே போகாமல் என்னைய வந்து வீட்டில் பிள்ளைய தூக்க போட்டாங்க. அப்போது இருக்கிற சூழ்நிலை மேல் அவங்கள சொல்ல முடியாது. வரிசையாக பிள்ளைனால பிள்ளைய தூக்க போட்டுருவாங்க. 4ஆப்பு போகும்போது 3 வருஷம் சென்று போனேன். என் கூட படித்தவன் 7ஆப்பில் இருக்கான், நான் 4ஆப்பில் உட்காந்துருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னு எப்படியாவது படித்து கொஞ்சமாயிலும் படிச்சிருவோமே அப்படின்னு மல்லு கட்டி 3 வருஷத்துக்கு அப்புறம் ஜம்ப் பண்ணி போய் 4ஆப்பில் உட்காந்தா என் ஃப்ரெண்டுங்க பூரா இருக்காங்க 7ஆப்பில். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு? அப்படி படிச்சுமே 7ஆப்பை தாண்ட முடியலை. 7ஆப்பை முடிச்சுட்டேன். தேவன் நமக்கு 7 போதும்னு வச்சிருக்காரு. ஆமென்னு சொல்லுங்களேன். எங்க வாத்தியார் சொன்னார், நீ என்ன பார்த்து சொன்னார், தம்பி விஜய், இன்னைக்கு நீ சின்ன பையத்தனமா, அவர் சொன்னார், சின்ன பையத்தனமா என்ன செய்கிற, 5 ரூபா சம்பளத்துக்கு. நான் சேமியா கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் 7ஆப்பு முடித்த உடனே. ஒரு நாளைக்கு 5 ரூபா சம்பளம் அண்ணனே கொடுத்துருவாங்க. ஏன்னா 5 ரூபா வந்தால் வீட்டில் அவ்வளவு தேவைகள் இருக்கிறதுனால அது எனக்கு காய்கறி மற்ற காரியங்கள்லாம் வாங்குறதுக்கு சரியாக போகும். அப்போது 1 கிலோ அரிசி 4 ரூபா 20 காசு. 5 ரூபாய்க்கு நான் வேலைக்கு போகும்போது, சார் நான் வேலைக்கு போயிட்டேன், இந்தமாரிலாம் நான் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்கிறேன். அவர் ஒரு நல்ல அருமையான ஒரு தர்மராஜ் வாத்தியார் என்னையை பார்த்து அவர் வந்து சொல்கிறார், தம்பி சொன்னதை கேளு, நீ ரொம்ப விவரமான பையன், ஆனால் நீ கொஞ்ச நாள் சென்று ஒரு கல்யாணம் முடிக்கிற வயசில் வந்தபோது என்னைய பார்ப்ப, ரொம்ப வருத்தப்படுவா. பார்த்துக்கோ, படிக்கலையேன்னு நீ ரொம்ப வருத்தப்படுவ. நீங்கள் சொன்னீங்க சார்,
நீ இப்போ நீ உங்கள் சொன்னதை நான் கேட்காம போயிட்டேன் சார், நீ என்னைய பார்த்து சொல்லுவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இது மாதிரி நான் 100 பேரை பார்த்துருக்குறேன். எத்தனை பேர் என்கிட்ட சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு அந்த வாத்தியார். நான் சொல்கிறேன் இப்போ வேணா எழுதி தர்றேன், நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு காலம் நான் படிக்கலையேன்னு வருத்தப்பட மாட்டேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அது எந்த தைரியத்தில் சொன்னணும் எனக்கு தெரியாது, அந்த வாலிப முறுக்கா இருக்கும் அப்படி சொல்லியிருப்பேன். அப்படின்னா எனக்கு 15 வயசு, ஏன்னா 7ஆப் முடிச்சிருக்கேன். இன்னொரு என் கூட படித்தவங்கலாம் 10ஆப் முடிச்சிட்டாங்க. அப்படின்னா 15 வயசு தானே. 15வது வயசில் நான் சொல்கிறேன், 15வது வயசில் வேலைக்கு போயாச்சு. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், நான் படிக்கலைன்னு இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்படவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் எண்ணிய அவ்வளவுதான் என்ன அனுமதிச்சிருக்காரு, அதனால நான் சந்தோஷப்படுறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு பிகாம் படிச்சிருந்தா, நான் ஒரு எம்காம் படிச்சிருந்தா அப்படி இங்கிலீஷ் பீஸில் பேசலாமே. எம்காம் படித்தவங்களும் இப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்புன்னு வசனம் தெளிவாக சொல்லுது. அதனால கர்த்தர் நமக்கு அந்த உடலுக்கு இளைப்பையே கொடுக்காம சுகமாக வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நமக்கு எதை அனுமதிக்கிறாரோ அதை சந்தோஷமா ஓகே ஆமென் சொல்லுங்களேன். என் விருப்பம் அல்ல, என்னை உண்டாக்கினவருடைய விருப்பம் தான் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். நான் படிக்கலை, எனக்கு படிப்பு வரல, அல்லது படிப்பு போடல, நான் படிச்சிருந்தா அந்த பேச்சு என்ன செய்யப்படாது. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? எனக்கு வாசிக்கவே தெரியாது, உங்களை வாசிக்க தெரியாத அளவுக்கு கர்த்தர் மட்டும் நடத்தியிருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2வது, தேவனுடையதான திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, நான் என்ன படிக்கணும், நான் எங்கே வேலைக்கு போகணும், நான் எப்படி இருக்கணுமோ அப்படின்னு சரியாக நடத்துவார்னு, அப்படி தேவனுடைய காரியங்களை தெரிந்தெடுக்கிற விஷயத்தில் நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். சுய இஷ்டத்தை செய்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். இன்னைக்கு உங்கள் படிப்பை, உங்கள் எதிர்காலத்தை, உங்களுடைய லைஃப் பார்ட்னரை எல்லாத்தையும் செலக்ட் பண்ண நமக்கு சுயாதீனம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? சத்தத்தை காணோம். இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அதை செஞ்சா வர்ற பாதிப்புகளையும் வர்றதான இழப்புகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால் வருகிற விளைவுகள், அதனால் வருகிற பாதிப்புகள், அதனால் வருகிற நீ ஏற்படுகிறதான காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லுவார். நீ தானே செஞ்ச, உன் விருப்பப்படி செஞ்சல, அனுபவிடா. ஆண்டவரே என்ன ஆண்டவரே உன் விருப்பத்தை தான் செஞ்ச, அனுபவி. இப்ப என்னைய பார்த்து என்னைய கர்த்தர் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நான் எல்லாத்தையும் ஆண்டவரே உங்களுடைய சித்தம்னா நடக்கும். மேரேஜ் எப்படி? ஆண்டவருடைய சித்தம்னா நடக்கட்டும். இந்த பொண்ணு ஆண்டவர் சித்தம்னா நடக்கட்டும். இப்போ நான் கேட்பேன், உங்களுடைய சித்தத்தின்படி தானே எனக்கு செஞ்சிரு, ஏன் இப்படி என்னைய இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கா? கேட்பனா கேட்க மாட்டேனா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் என் வீட்டுக்கு வச்சிருக்கிறேன், வா என் வீட்டுக்கு. நான் அவளை இம்சை பண்ணுறான்னு சொல்லலை. இம்சை பண்ணுனா எனக்கு ஒத்துழைக்கலைன்னா நீ தானே கொடுத்தீரு அப்படி சொல்ல முடியாதா? நானா பார்த்து இப்படி வேணும், அப்படி வேணும், இவ்வளவு உயரத்திலிருந்து இவ்வளவு தூரம் வேணும், அல்லது என்னையை விட இவ்வளவு உயரம் வேணும், இப்படி கலரில் இருக்கணும், நானா சொல்லியிருந்தேனாக்கும் அங்கே முள்ளு குத்தும். அப்போது ஆண்டவரை இப்படி குத்துறான நீ தாண்டா செலக்ட் பண்ண, நீ தாண்டா வேணும்னு சொன்ன. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இனிய கேட்க முடியாது. நான் சொல்லுவேன், எப்பா நீ கொடுத்தது சரியா இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன், அப்படின்னா சரியா தாண்டா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். திருமண காரியமோ, படிப்பு காரியமோ, வேலை காரியமோ, தேவனுடைய சபையை கூட நாம் தெரிந்தெடுப்பதில்ல. தேவ திட்டம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம சரியாய் தேவ திட்டத்துக்கு நேராய் நடத்துகிற இடத்துல நாம போய் உட்காரணும். இடிக்குதே, குத்துதே கூட இந்த பாசி எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் பிரசங்கம் பண்ணுவார். நமக்கு நல்லது தானே பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க. நீ வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ நாசமாயில போயிருவ. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோடு உங்களை இணைக்கணும், தேவனுக்கு பிரியமானவர்களை உங்களை மாற்றணும். அதுதான் வசனம். அல்லேலூயா. அதை செய்கிற சபையில போய் உட்கார்ந்து அந்த ஊழியக்காரனுக்கு கீழே அடங்கி இருந்தா உன்னை கர்த்தர் உயர்த்தும் போது நீ நினைக்கிறதுக்கும் நீ விரும்புகிறதற்கும் நீ எதிர்பார்த்து கற்பனையில கற்பனை பண்ணி வச்சிருக்கிறத விட அதிக உயரத்துல கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் இப்ப தைரியமா சொல்றேன், ஒரு நாளும் ஒரு பொழுதும் இவ்வளவு பெரிய சர்ச்சு கட்டுவோம், நம்ம ஒரு பாஸ்டர் ஆகும் நினைச்சதே கிடையாது. ஆமென்.
சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த கற்பனையுமே கிடையாது. எனக்குன்னு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, என் பேர்ல இந்த உலகத்துல ஒரு சின்ன மன கூட வாங்க மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணியிருந்தேன். அப்படியாடா சொல்ற? அது ஓன் திட்டம். ஏன் திட்டம் என்ன தெரியுமா? ஓன் பேர்ல இவ்வளவு பெருசா வாங்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி சொன்ன உடனே உங்க சித்தம்னா நடக்கட்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்குன்னு பிடிவாதம், எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யுது. அதை குப்பையில தூக்கி போட்டுட்டு தேவ சித்தம் சொல்லுங்க. தேவ சித்தம், அவர் விருப்பம், அது எதுவும் அதை நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு அதுக்கு விரோதமான ஒரு காரியம் மனசுல இருக்குது. என்னன்னா, என் பேருக்கு எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நீ ஊழியம் செய்யவே லாய்க்கு இல்லைடான்னு. ஆமேன்னு சொல்லுங்களேன். என் பிரதிஷ்டையெல்லாம் தூக்கி, என்னுடைய ஆசையெல்லாம் தூக்கி ஒதுக்கிட்டு கர்த்தருடைய சித்தம், தெரிந்து கொள்ளுதல். நீ எதை தெரிந்து கொள்ள போற? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பத்தை செய்யறதுக்கும் உனக்கு அதிகாரம் இருக்கு. அதை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு என்னை குறித்து நீங்க வச்சிருக்கிற சித்தத்தின்படி நடத்துங்கன்னு சொல்றதுக்கும் உனக்கு முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் வந்து வாசமா இருப்பேன், அவருக்கு பிரியமானதை செய்வேன், அவருடைய இஷ்டத்தையே என்னுடைய இஷ்டமா மாற்றுவேன்னு சொல்றவனுக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் சொன்ன யோசேப்பு ஒரு காலம் அவன் அந்த தேசத்துல விடுதலையாகி வெளியே போகணும்னு விரும்பினான். அதானே சொன்னான், எப்படியாவது நீ வெளியே கொண்டு போயிருப்பா, உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறல்ல, உன் சொப்பனத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறல்ல, அப்படியே நடந்துருச்சுல, நீ உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது என்னை ராஜாட்ட சொல்லி எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து என்ன செஞ்சிரு, சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தா அவன் எங்க போவான் சொல்லுங்களேன்? அது அந்நிய தேசம். அவன் அப்பா வீட்டுக்கா போக முடியும்? போக முடியாது. சிறையில இல்லாம வெளியே இருந்திருப்பான். ஆனா கர்த்தர் அவனுக்குள்ள, கர்த்தருடைய சித்தத்தை தன் சித்தமாய் ஏற்றுக்கொண்ட யோசேப்பு, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்த யோசேப்பை தூக்கி உட்கார வச்சார் பாருங்க பிரதமரா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கற்பனையில கூட நினைச்சிருக்க மாட்டான் இந்த தேசத்துக்கு பார்வோன் சமூகத்துல போய் நிக்க முடியாது, பார்வோனுடைய குடும்பத்துக்கு தகப்பனாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். காரணம் என்னன்னா, என் விருப்பம் இல்ல, அவர் விருப்பம். எனக்கு பிரியமானது நான் தெரிந்து கொள்ள உரிமை உள்ளவனாய் இருந்தும் அது இல்ல, என் ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிறது போதும். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு சித்தமானதுன்னு தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் தேவனால் உயர்த்தப்படும் பொழுது, தேவன் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது யாரும் எட்டி கூட பிடிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். நீ உன் சுய சித்தத்தை தூக்கி எறிந்து விட்டு நான் சொல்லுகிறதை, நான் விரும்புகிறதை நீ உன் விருப்பமாய் ஏற்றுக்கொண்டால் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. சங்கீதம் 84 ஆண்டவருடைய அந்த பக்தன் சொல்லுகிறார் 5வது வசனத்தில், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஒரு செவ்வையான பாதை, கர்த்தர் அருளுகிற காரியம், கர்த்தர் விரும்புகிற காரியத்தை தெரிந்து கொள்ளுவேன். அவர் விரும்புகிறது தான் என் விருப்பம், அவர் தர்றது தான் என்னுடைய சூஸ், என்னுடையதான தெரிந்து கொள்ளுதல். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர்கிட்ட, உமக்கு பிரியமானதை நான் செய்வேன் ஆண்டவரே? ஹல்லேலூயா. அப்படியே பைய எழும்பி நில்லு, எல்லாம் எழும்பி நின்று ஒரு 2 நிமிஷம் எல்லாம் எழும்பி நிற்போம். 1 மணி நேரமா உட்கார்ந்துருக்கிறீங்க ஆண்டவர் சமூகத்தில், அப்படியே எல்லாம் எழும்பி நின்று, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை சொல்லுங்க. உமக்கு பிரியமானதை, நீங்க என்ன குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை, நீங்க என்ன குறித்து வைத்திருக்கிற படத்தை நான் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேன்ப்பா. எனக்குன்னு சுய சித்தம் இருக்கத்தான் செய்து சொல்லுங்க. எனக்குன்னு சுய அறிவு கொடுத்து, சுய விருப்பத்தை கொடுத்து, திட்டத்தை எல்லாம் இருந்தாலும் அதை நான் ஒதுக்கி வச்சு உங்க சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க. அதையே நான் தெரிந்து கொள்ளுகிறேன். யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுவதை தெரிந்து கொண்டார்.
தாவீது யுத்தத்துக்கு போகாம சும்மா இருக்கிறத தெரிந்து கொண்டு பாவத்தில் விழுந்தார். ஆமென் சொல்லுங்களேன். யுத்தம் பண்ண வேண்டிய தாவீது சும்மா இருந்ததுனால பாவத்தில் விழுந்தார். யோசேப்பு தன் எஜமாட்டிக்கு பயப்படுகிறத விட கர்த்தருக்கு பயந்ததனால் கனப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா ஜீசஸ். யோசுவாவை மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை தெரிந்து கொள்ளுவோம், கர்த்தரையே சேவிப்போம். வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால், நானும் என் வீட்டாருமோ. வாய் திறந்து சொல்லுங்க பிரதர், சத்தமா சொல்லுங்க பிரதர். நல்ல வாய் திறந்து சத்தமா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே தெரிந்து கொண்டு, கர்த்தருக்குரியவைகளையே தெரிந்து கொண்டு அவரையே சேவிப்போம். சொல்லுங்க. அவரையே நம்புவோம், அவரையே பின்பற்றுவோம், அவருக்கு விருப்பமானதையே செய்வோம். உன் சுய புத்தியில சாஞ்சி ஓடாத, இந்த உலகத்து இன்பத்துக்காக நீ ஓடாத. கர்த்தரை உன் வழிகளெல்லாம் நினைத்திரு, அவரே உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே உன்னை மேன்மைப்படுத்துவார், அவரே உன்னை உயர்த்துவார். அவர் உனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார். அவர் திட்டத்தை கெடுத்துறாத. அவர் திட்டத்தை நீ இன்னைக்கு அறியாம இருக்கலாம், ஆனா உனக்குன்னு வச்சிருக்கிற திட்டம் பெருசு. ஆமென் சொல்லுங்களேன். உன் பிள்ளைக்குன்னு வச்சிருக்கிற திட்டம் பெருசு. நீ திணிக்காத. இதைத்தான் செய்யணும், இதை உன் ஆசையை தூக்கி குப்பையில போடுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க சித்தம் தான் என் சித்தம், உங்க விருப்பம் தான் என் விருப்பம். சொல்ல முடியுதாங்க? சொல்ல முடியுதா? உங்க விருப்பம் தான் என் விருப்பம், உங்க ஆசை தான் என் ஆசை. சொல்லுவோமா? சொல்லுவோமா? உங்க ஆசைதான் எனது ஆசை. அப்படி அப்பாட பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல ரெடியா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை நான் செய்ய ரெடிப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன விரும்புறீங்களோ, நீங்க எதை சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்ப்பா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செஞ்சிடுன்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க ஏக்கந்தான் எனது ஏக்கம், உங்க ஏக்கந்தான் எனது ஏக்கம், உங்க எண்ணந்தான் எனது எண்ணமையா, உங்க எண்ணந்தான் எனது எண்ணமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க ஆசைதான்
எனது ஆசை உங்க ஆசைதான் எனது ஆசை உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா எத்தனை இடர் வரட்டும் அது என்ன பிரிக்காது எத்தனை இடைஞ்சல் வரட்டும் அது என்ன பிரிக்காது உமக்காய் ஓடிடுவேன் உத்தமமா வாழ்ந்திடுவேன் உமக்கா ஓடிடுவேன் உத்தமமா வாழ்ந்திடுவேன் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா சத்தமா சொல்லுங்களேன் ஏசப்பா ஏசப்பா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம இனி ஒரு வாழ்க்கை இல்ல நீங்க இல்லாம உங்க பாதந்தான் எனது தஞ்சமையா உங்க பாதந்தான் எனது தஞ்சமையா ஏசப்பா சொல்லுங்க சொல்லுங்க ஏசப்பா சத்தமா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் உங்க விருப்பம் தான்ப்பா உங்க ஆசைதான்ப்பா உங்க எண்ணம் தான்ப்பா உங்க ஏக்கம் தான்ப்பா நீங்க விரும்புறபடி தான்ப்பா நான் இருக்கணும்ப்பா அதற்கு தேவையான பலனை எனக்கு இப்பவே தாங்கப்பா என் விருப்பம் அழியட்டும் என் சுய சித்தம் சாகட்டும் நான் உண்மை தெரிந்து கொள்ளுவேன் நான் உண்மைத்தான் முன்னிறுத்துவேன் உமக்கு பிரியமானதையே செய்வேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்பா அப்பா நீங்க என்ன ரட்சித்ததே நீங்க என்னை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிச்சதே உங்க சித்தம் செய்யத்தாம்பா ஆமென் கையை தட்டுங்க கையை தட்டி அப்பா நன்றியப்பா நன்றியப்பா ஆமா இன்னைக்கு ஆண்டவர் உன்னைய சொல்றாரு உன்னைய வேறு பிரிச்சது எதுக்கு தெரியுமா உன்னைய இங்க கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா நீ நினைக்கலாம் அதுக்கு இதுக்கு என்ன இல்ல தேவ சித்தம் செய்யணும் தேவ சித்தம் செய்யணும் சந்தோஷமா ஆமென் 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 நல்ல கை தட்டி இயேசுவே என்ன ரட்சித்தரே உங்க சித்தம் செய்ய உங்க விருப்பம் செய்ய நான் உங்க அடிமை சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா நான் உங்க அடிமைதான் நீங்க சொல்றதான் கேட்பேன் சொல்லுங்க நீங்க விரும்புறதை தான் செய்வேன் நீங்க மகிழும்படியாகவே வாழுவேன் எனக்கு பிரியமா இல்லப்பா என் எஜமானனே உங்க விருப்பம் செய்ததுதான் எனக்கு ஆசை அல்லேலூயா உங்களை என்னை விலை கொடுத்து வாங்கின எஜமானன் சந்தோஷப்படணும் ஆமென் சொல்லுங்களேன் உங்களை என்னை ரத்தம் கொடுத்து வாங்கின எஜமான் துக்கப்படக்கூடாது அப்பாட்ட சொல்லுங்க உங்களை துக்கப்படுத்தினது போதும்பா சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க பிரதர் உங்களை துக்கப்படுத்தினதெல்லாம் போதும்பா உங்களை வேதனைப்படுத்தினதெல்லாம் போதும்பா இனி உங்க சித்தம் செய்வேன் இனி உங்க விருப்பத்தின்படி நடப்பேன் உங்க பாதத்துல வந்து கிடப்பேன் உங்க ஆலயத்துக்கு ஓடி ஓடி வருவேன் சொல்லுங்க உங்க சமூகத்துக்கு ஓடி ஓடி வருவேன் நீங்க தான் ஏசப்பா நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு வேணும் உங்க மகிமை எங்களை மூடணும் சொல்லுங்க நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு போதும் உங்க மகிமை எங்களை மூடணும் உங்க கிருபை உங்க இரக்கம் உங்க தயவு எங்களுக்கு போதும் உங்க கிருபை உங்க இரக்கம் உங்க தயவு எங்களுக்கு போதும்
போதும் போதும் போதும் போதும். நீங்களாய் இயேசப்பா எங்களுக்கு போதும். உங்க மகிமை எங்களுக்கு எங்களை மூடட்டும். இயேசப்பா எங்களுக்கு போதும். உங்க மகிமை எங்களை மூடும். உங்க மகிமை எங்களை மூடணும். எங்க வீட்டை மூடணும், எங்க தெருவை மூடணும். எங்க வீட்டை மூடணும், எங்க தெருவை மூடணும். எங்க சபையை மூடணும், இந்த தேசத்தை மூடணும். எங்க சபையையும் மூடணும், இந்த தேசத்தை மூடணும். நீங்க 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 நாங்க இல்ல, நாங்க இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்கதான் எனக்கு வேணும், நீங்கதான் எனக்கு வேணும். நீங்கதான் என்ன என்ன ஆண்டவரை ரட்சித்தவர், நீங்கதான் என்ன அழைத்தவர், நீங்கதான் என்ன தெரிந்து கொண்டவர், நீங்கதான் என்ன முன்குறிச்சவர். உங்க சித்தத்தை செய்து முடித்து உங்க மகிமையால நான் நிரப்பப்படணும். உங்க மகிமையால நான் மூடப்படணும். என் வீடு மூடப்படணும், என் குடும்பம் மூடப்படணும், என் சபை மூடப்படணும், என் தேசம் மூடப்படணும். உங்க மகிமை நிரப்பப்படணும். எங்களுக்கு நீங்க இருந்தா போலும். உங்க மகிமைதான் எங்களை மூடணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படி நான் வலது கரத்தை நான் தலையில வச்சு சொல்றேன். உங்க மகிமைதான் என்ன மூடணும். உங்க மகிமை என்ன மூடணும். உங்களை மகிமை மூடணும்னா அவருக்கு பிரியமானதை செஞ்சா அவர் மூடுவார். ஆமென் சொல்லுங்க. டாடி நீங்க விரும்புறத நான் செய்யறேன்ப்பா, நீங்க என்ன மூடுங்கப்பா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறார். அதுக்கு நீங்க அவருக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நான் உமக்கு பிரியமானதையே தெரிந்து கொண்டு உமக்கு பிரியமானதையே செய்து நீங்க விரும்புறதையே நானும் விரும்பி உங்க மகிமையில வாழ அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நிச்சயமா சொல்றேன், தேவ திட்டத்தின்படி தேவ சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்கிற சிறியரோ பெரியரோ தேவ மகிமை மூடும். அவங்கள பரிசுத்த ஆவியானவர் ஒரு மகிமையான எல்லைக்குள்ள கொண்டு போக போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியாது, இனி வருங்காலங்கள்ல கர்த்தர் உயர்த்துகிற ஸ்தானத்தை நீங்க பாருங்க. தேசத்துல மகிமையான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வைப்பாரு. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் சுயத்தை பலிபீடத்துல ஒப்பு கொடுத்துட்டு தேவ சித்தத்தை கையில் எடுக்கட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்பா, அப்படி சொல்லட்டும். தொடர்ந்து நீர் நடத்து. அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Oh